ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோவில் என்ன பார்க்க போகிறீங்கன்னா, தீபாவளிக்கு மளிகை பொருள் வாங்கியிருக்கேன். எவ்வளோ பட்ஜெட்டில் வாங்கியிருக்கேன், என்னென்ன பொருள் வாங்கியிருக்கேன்னு இந்த ப்ளாகில் தொடர்ந்து வரப்போகுது. வீடியோ நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்கிட்டு வந்திருக்கிற மளிகை பொருள் மூட்டையில் இருக்குது. இன்னும் மூட்டையை ஓப்பன் பண்ணவே இல்லை. நெக்ஸ்ட்டு ஒரு கேன் பாருங்கள், 5 லிட்டரு கோல்டு வின்னர் வாங்கியிருக்கோம். இந்த மூட்டையில் என்னென்ன இருக்குதுன்னு இப்போ நம்ம ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். பில்லுங்க இருக்குது, எவ்வளோ ரேட்டு, எவ்வளோ பொருள் வாங்கியிருக்கோம்னு பில்லை நம்ம கடைசியாக பார்த்துக்கலாம். இப்போ பொருளெல்லாம் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். மூட்டையில் இருந்த மளிகை பொருள் எல்லாத்தையும் பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம டேபிள் மேலே எடுத்து வச்சாச்சு. என்னென்ன மளிகை பொருள் இருக்குதுன்னு பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு வந்து முறுக்கு மாவு வந்து 500 கிராமில் 3 பாக்கெட் இருக்குது. இதோட காஸ்ட் பார்த்திங்கன்னா 79 ரூபா போட்டிருக்காங்க. பாருங்கள், 79 ரூபா 500 கிராம். கிருஷ்ணா முறுக்கு மாவு இதில் வந்து மொத்தம் 3 பாக்கெட் 500 1500 கிராம் 3 பாக்கெட். ஒரு பாக்கெட்டோட ரேட்டு 79 ரூபா போட்டிருக்குறாங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா சர்க்கரை வந்து 1 கேஜியில் 2 பாக்கெட் இருக்குது. இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 65 ரூபா போட்டிருக்காங்க. சுகர் வந்து 2 கிலோ வாங்கியிருக்கோம். கோதுமை மாவு, ஆஷிர்வாத் கோதுமை மாவோடைய குவான்டிட்டி இது வந்து 1 கேஜி. இதோட காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 73 ரூபா போட்டிருக்குறாங்க. 1 கேஜி ஆஷிர்வாத் கோதுமை மாவு 73 ரூபா. நெக்ஸ்ட்டு தோரம்பருப்பு 1 கிலோ. எப்பயுமே வந்து வீட்டுக்கு தோரம்பருப்பு வாங்கிறது அது வந்து ஆஸ்யூஷுவல் தான். ஏன்னா நம்ம ரெகுலராக சாம்பார்லாம் வச்சுட்ருக்கோம். இப்போ புரட்டாசி மாதங்கிறதுனால 2 கிலோ நம்ம வீட்டில் இப்போ தோரம்பருப்பு வாங்கியிருக்கோம். பிளாக் சுண்டல் பார்த்திங்கன்னா 500 கிராம். கருப்பு சுண்டல் வந்து இந்த டைம் வந்து 500 கிராம் வந்து 60 ரூபா போட்டிருக்கு. இது ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கோம். நெக்ஸ்ட்டு பட்டாணி, ஒயிட் பட்டாணி 500 கிராம் 35 ரூபா. நம்ம பட்டாணி சுண்டலை வச்சு பசங்களுக்கு வந்து சுண்டல் மசாலா செஞ்சு கொடுப்பேன். அது விரும்பி சாப்பிடுவாங்க. அதனால் வந்து பட்டாணி சுண்டல் இப்போலாம் ரீசெண்டாக வாங்கிட்டு இருக்கோம். அடுத்து 1/2 கிலோ பார்த்திங்கன்னா கடலை மாவு வந்து இந்த முறுக்கு மாவு சுடும்போது நம்ம இந்த முறுக்கு மாவு கூட இதை ஆட் பண்ணி முறுக்கு சுடுறதுக்காக வாங்கியிருக்கோம். இதோட ரேட்டு பாருங்கள், 500 கிராம் வந்து 90 ரூபா போட்டிருக்காங்க. நெக்ஸ்ட்டு குலாப் ஜாமுன், இது வந்து 2 பாக்கெட் வாங்கியிருக்காங்க. ஒரு பாக்கெட்டோட ரேட் பார்த்திங்கன்னா 145 ரூபா போட்டிருக்கு. இதோட குவான்டிட்டி 175 கிராம். ஒன்று வாங்கினா ஒன்று ஃப்ரீன்னு வாங்கினாங்க. ஜிஆர்பி குலாப் ஜாமுன் மிக்ஸ் வந்து வாங்கியிருக்கோம் 2 பாக்கெட்டு. பச்சி மாவு பாருங்கள், 200 கிராம் 36 ரூபா. தீபாவளி அன்னைக்கு பச்சி சுடுறதுக்காக பச்சி மாவு 200 கிராம் ஒரு பாக்கெட் வாங்கியிருக்கோம். மஞ்சள் தூள் 100 கிராம். இதோட ரேட்டு வந்து 42 ரூபா. ஆச்சி மஞ்சள் தூள் 100 கிராம் வந்து 42 ரூபா. வெந்தயம் 250 கிராம். இதோட காஸ்ட்டு பாருங்கள் 40 ரூபா போட்டிருக்காங்க. 250 கிராம் வெந்தயம் 40 ரூபா. வத்தல் பாக்கெட்டு இது வந்து 100 கிராம். இதோட ரேட் பாருங்கள் 27 ரூபா போட்டிருக்கு. 100 கிராம் 27 ரூபா. பசங்களுக்கு வந்து வத்தல் பொரிச்சு கொடுக்கறதுக்காக ஒரு வத்தல் பாக்கெட்டு. இங்கே ஒரு பாக்கெட் இருக்குது பாருங்கள். இதோட ரேட் இதில் போடலை. இது ஒரு 1/4 கிலோ வரும்னு நினைக்கிறேன். நெக்ஸ்ட்டு 2 அப்பளக்கட்டு. இதோட ரேட் 25 ரூபா. 2 அப்பளக்கட்டு 50 ரூபா. ருச்சி இஞ்சி ஊறுகாய், இதோட காஸ்ட் பார்க்கலாம். இதோட காஸ்ட் வந்து 110 ரூபா வருது. 110 ரூபா போட்டிருக்கு பாருங்கள். இஞ்சி ஊறுகாய் 300 கிராம் குவான்டிட்டி. எக்ஸோ ஸ்க்ரப் வந்து 2. பசங்களுக்கு ஸ்நாக்ஸ் மாதிரி சாப்பிட்றதுக்காக அபுல். சாம்பிராணி வத்தி, இதோட ரேட்டு 15 ரூபா. இதில் 2 பாக்ஸ், 2 30 ரூபா. 200 ml நெய் வாங்கியிருக்கோம். இதோடைய காஸ்ட் பாருங்கள் 198 ரூபா போட்டிருக்காங்க. தெரியுதுங்களா? 198 ரூபா. உதயம் கிருஷ்ணா நெய். நெக்ஸ்ட்டு காஃபி தூள் குறைஞ்சது ஒரு 4 ரோல் இருக்கும். 4 ரோலு காஃபி தூள் வாங்கியிருக்கோம். குட் நைட்டில் 2 வாங்கியிருக்கோம். இதோடைய காஸ்ட் வந்து 165 ரூபா போட்டிருக்கு பாருங்கள். குட் நைட் வந்து 165 ரூபா. இதில் வந்து 2 இருக்குது. ஒரு ரோல் மீரா ஷீக்காய். நெக்ஸ்ட்டு பெருங்காயத்தூளுங்க. இதோடைய ரேட்டு வந்து 102 ரூபா போட்டிருக்கு, எம்ஆர்பி ரேட்டு. அடுத்து கட்டி பெருங்காயம்,
இதோட காஸ்ட்டு வந்து இங்கே போட்டிருக்கு பாருங்கள், 99 ரூபா போட்டிருக்காங்க. கலர் பவுடர் ஒரு சின்ன டப்பா கொடுத்துருக்காங்க. 2 பாக்கெட் சூடம், ஒரு ஜெட் பிளாக் வத்தி. செட் பிளாக் நல்லா வாசனையாக இருக்கும். இதோடைய காஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இங்கே கொடுத்துருக்காங்க பாருங்கள், 100 கிராம் 75 ரூபா போட்டிருக்காங்க. ஜெட் பிளாக் வந்து 75 ரூபா. 3 ரோல் காஃபி தூள் நம்ம பார்த்தாச்சு. 1 ரோல் பிஸ்கெட்டு, 5 லிட்டரில் கோல்டு வின்னர் எண்ணெய் வாங்கியிருக்கோம் முறுக்கு சுடுறதுக்காக. ஸோ இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கிற மளிகை பொருள் இவ்வளோ தான். மொத்தம் பில் இங்கே இருக்குது பாருங்கள். ப்ராடக்ட் எவ்வளோ ப்ராடக்ட் நம்ம வாங்கியிருக்கோம், 32 ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். 32 ப்ராடக்ட் வாங்கியிருக்கோம். மொத்த ரேட்டு பாருங்கள், 2918 ரூபாய்க்கு நம்ம பொருள் வாங்கியிருக்கோம். இந்த மாதம் தீபாவளிக்கு பர்ச்சேஸ் பண்ணியிருக்கிற பில்லு பாருங்கள். இங்கே உள்ளது எல்லாமே ப்ராடக்டோட நேமு, குவான்டிட்டி, எம்ஆர்பி ரேட்டு, இது ரேட்டு, மொத்த ரேட்டு. இதில் நம்ம அதிகமாக வாங்கியிருக்கிறது 770 ரூபா வருது பாருங்கள். இந்த கோல்டு வின்னர் எண்ணெய் வந்து 799 ரூபா போட்டிருக்காங்க. எம்ஆர்பி ரேட்டு டிஸ்கவுண்ட் போக 770 ரூபா. இதுதான் ரொம்ப காஸ்ட்லி. மற்றது எல்லாமே லோவாக தான் இருக்குது. பட்ஜெட் பாருங்கள், 200-100க்குள்ளே தான் இருக்குது எல்லாமே. ஸோ இந்த மாதத்துக்கு தேவையான மளிகை பொருள் எல்லாமே இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவ்வளோதான் இந்த மாதம் தீபாவளியை ஓட்டுறதுக்காக வாங்கியிருக்கிற சிம்பிளான மளிகை பொருள். மளிகை பொருள் எல்லாமே பார்த்துருப்பீங்க. மொத்தம் 2900 ரூபா சம்திங் வந்துச்சு. 3000 ரூபா வச்சுக்கோங்க ரவுண்டா. எப்பவுமே வருஷம் தீபாவளிக்கு வந்து நான் மளிகை பொருள் வாங்கிடுவேன். ஏன்னா மளிகை பொருள் வாங்கினா தான் நம்ம வந்து தீபாவளியை ஓட்ட முடியும். இந்த டைம் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் வாங்கியிருக்கேன். குலாப் ஜாமுன் மாவு வந்து வாங்கியிருக்கேன், முறுக்கு மாவு. இது 2 தான் நான் தீபாவளிக்கு வந்து செய்ய போகிறேன். வேறு எதுவும் செய்யறதா இல்லை. ஏன்னா பெரியவங்க கூட இருந்தால் தான் நம்ம வந்து பக்குவமாக அதெல்லாம் செய்ய முடியும். போன வருஷமே நான் அதிரசம் செய்கிறேன்னு சொல்லிட்டு போய் மாவுலாம் இடிச்சிட்டு வந்து பாவுலாம் காய்ச்சி ரெடி பண்ணி அதிரசம் போடும்போது வரவே இல்லை. அது ரொம்ப திரும்பி மாவு இடித்து போட்டு ரொம்ப ரிஸ்க் எடுத்துலாம் பண்ணோம். அதனால் நமக்கு என்ன தெரியுமோ அதை மட்டும் செய்யலான்ட்டு முறுக்கு சுட்டு குலாப் ஜாமுன் வந்து செஞ்சு கொடுத்துடலான்ட்டு பிளான் பண்ணியிருக்கேன். முறுக்கு மாவு பாக்கெட் 3 வாங்கியாச்சு, குலாப் ஜாமுன் மாவு பாக்கெட் 2 வாங்கியிருக்கேன். ஸோ அதை மட்டும் தான் தீபாவளிக்கு சுட போகிறேன். தீபாவளி அன்னைக்கு சுட வேண்டிய பலகாரங்கள் நிறையா இருக்குது. அன்னைக்கு சுட வேண்டிய பலகாரங்கள் நிறையா இருக்குது. தீபாவளி பலகாரம்னு ஸ்பெஷலாக நம்ம செய்கிறது முறுக்கு, அதிரசம், அந்த மாதிரி வகைகள். அதில் நான் முறுக்கு தான் சுட போகிறேன். ஸோ எனக்கு தெரிஞ்சது தான் நான் செய்ய போகிறேன். நான் ஊரில் இருக்கும்போது அம்மா கிட்ட கேட்டு எல்லாமே செஞ்சுட்டு இருந்தேன். அவங்க வந்து தான் போன வருஷம் எனக்கு முறுக்கும் சுட்டு கொடுத்துருந்தாங்க. ஆல்ரெடி போன வருஷம் தீபாவளி செலிப்ரேஷன் வீடியோஸ்லாம் நான் போட்டிருக்கேன், வேணால் செக் பண்ணி பாருங்கள். இந்த வருஷம் புது வீட்டில் நாங்கள் 4 பேர் மட்டும்தான் செலிப்ரேட் பண்ண போகிறோம். ஸோ என்னால் முடிஞ்சது மட்டும்தான் நான் செய்ய போகிறேன். தேவையில்லாமல் எல்லா பொருளெல்லாம் வாங்கி வேஸ்ட் ஆக்கிறத விட நமக்கு தெரிஞ்சதை செஞ்சுட்டு போகலாம். அதனால் இந்த டைம் வந்து நான் முறுக்கு தான் சுட போகிறேன். ஸோ அது அப்டேட்டில் பிளாகில் வரும். இன்றைக்கி வாங்கிட்டு வந்திருக்கிற மளிகை பொருள் மட்டும் 3000 வந்துச்சு. ஸோ எல்லாமே பார்த்துருப்பீங்க. ஏதாச்சும் டவுட்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. உங்கள் எல்லாருக்குமே அட்வான்ஸ் தீபாவளி நல்வாழ்த்துக்கள். இந்த வீடியோ நான் இதோட முடிச்சுக்கிறேன். வீடியோஸ் ஏதாவது டவுட் இருந்ததுன்னா மறக்காமல் கமெண்ட்டில் கேளுங்க. நீங்கள் என்னோட சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நாளைக்கு வேறு விளாகில் சந்திக்கலாம். பாய்.